படிச்சிருக்கோங்க மேம். ஓகே ஓகே. ஸோ நேற்று கிளாஸ் நடந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து நம்பர்ஸ். ஸோ நேற்று கிளாஸில் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாம். அந்த பேசேஜில் வந்து இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அது நீங்கள் வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லணும். ஸோ Zweiund is 1 என்ன நம்பர்? Zweiund is 1 Zweiund 20 வந்து 20 மேம். Zwei வந்து 1 1 Zwei ஐந்துன்னா அப்ப 2 அப்பனா என்ன 22 4 und 20 24 very good 46 46 okay 100 500 இல்ல 100 480 ஆக்சிக் வந்து ஐயோ படிச்சவே 400ன்னா என்னது? 400ங்க மேம். ஆக்சிக்னா 80 ஆமா 480 920 920ங்களா மேம்? 1250 கரெக்ட் தான் 250ங்களா மேம்? 25,000 400 25 நான் 4ங்க மேம். இல்லை 4 மேம் 520 தானங்க மேம்? தப்பா சொல்றேனா? 11 ஜான்சிக் வந்து 20 புன்ஃபுனா 5 5,000 520 ஜான்சிக் 1,520 மேம் 1 10 1000 5 lakhsங்க மேம். 25 மட்டும் சொல்லுங்க. 5520ங்களா மேம்? நான் 1000லயே வரலம்மா. 25ன்னா என்ன நம்பர்? 5 வந்து 5 மேம். 25 ஜான்சிக் வந்து 20 மேம். 25ன்னா உண்டு ஜான்சிக் தானங்க மேம் வருது? சொல்லுங்க. 45 இப்போ என் கையில குச்சி தான் இல்ல, நீங்க நேர்ல தான் இல்ல இப்போ. ஐயோ மேம் இதுக்கே டைம் ஆயிடுச்சு. 25 Zweiund 20 என்ன சொன்னீங்க? 20 Zweiund 20 1250 சொன்னாங்க மேம். மா Zweiund 20 22 22 25 எவ்வளோ? 52
ஃபுண்டு ஒன் சிக்ஸ் ஐயோ 52. யார் 52 சொன்னது? கிரேஸுங்க மேம். அதான் நான் பக்கத்துல இல்ல இருந்தா அடி வாங்கியிருக்கீங்க நீங்க. தயவுசெய்து ஃபுண்ட் இஸ் ஒன் சிக். ஐயோ அது நல்லதா. Man, zwei und 20, 24, 25, 26. படிச்சது இல்லையா? படிச்சிருக்கேன் மேம். அப்புறம் என்ன? ஓ டக்குன்னு இதுக்கே எவ்வளவு டைம் ஆகுது பாருங்க. இதுல வேற சீக்கிரமா முடிக்கணும்னு வேற சொல்றீங்க. கொஞ்சம் யோசிங்கம்மா. 20ல இருந்து சொல்லுங்க நம்பரு. 21, 21, 3 und 20, 4 und 20, 5 und 20. இப்ப என்ன சொன்னீங்க? 5 und 20. நம்பர் என்ன அப்படின்னா 25. இது ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க? 25,000 அப்பனா எவ்வளோ? 208. 25,000. 25,000 மேம். 68,000. 18,000. சொல்லுங்க எவ்வளோன்னு. ஆக்ட்னா 8ங்க மேம். ஆக்ட் வந்து 18,000. ஜான்சிக்னா ஜான்சிக்கு 20 வரும். இங்க ஜான்சிகா இருக்கு. ஆக்ட் வந்து ஜெக்ஸிக். ஆக்டோன் ஜெக்ஸிஷ் என்னது நம்பர்? தெரியலையா? எனக்கு டைம் போகுது அப்படியே. நேத்து படிச்ச பேசேஜ் தான் சொன்னேன் நானு. அப்படியும் அந்த பேசேஜ்லயும் தேட மாட்டேன்றீங்க. பாத்துட்டு இருக்கேங்க மேம். நம்ம 8000 ஆக்டோன் ஜெக்ஸிஷ் எனக்கு டைம் ஆகுது. மேம் 8 lakhs 58 நினைச்சேன். நாளைக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கிளாஸே எடுக்க மாட்டேன். நம்பர்ஸே படிக்கல இன்னும், நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். நாளைக்கு படிச்சிருவேன். நேத்து படிச்ச பேசேஜ்ல இருந்து தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றீங்க. புட்டனாபன்மா நம்பர்ஸ் படிச்சீங்களாமா? நம்பர்ஸ் படிச்சீங்களா? படிச்சிருக்கோம் மேம். அப்ப நம்பர்ஸ் கேட்டா சொல்வீங்களா? 20 வரைக்கும் சொல்லுவோம் மேம். 20? ஏய் மணி 200 வரைக்கும் படிச்சோம்ல. 200 வரைக்கும் படிச்சோம்ல. நாளைக்கு நம்பர்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டு வரல, அவ்வளவுதான். எல்லாரையும் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன் நான். மேம் நம்பர் படிச்சு வந்துடுறேன் மேம். மேம் நம்பர் படிச்சு வந்துடுறேங்க மேம். சரி, இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் ஆச்சு எனக்கு. 10 minutes.
சரி மேம். நான் சொன்ன ஹோம்ஒர்க்கும் எழுதிட்டு யாரும் அனுப்பல. மேம் எழுதி இருக்குது மேம். ஆமா கிரேஸ், நீங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கல, நீங்க ஏன் எழுதி அனுப்பல? மேம் சாரி மேம். நாளைக்கு கன்ஃபார்ம் நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள எழுதி அனுப்பிச்சிடுறேன் மேம். தயவு செய்து எழுதி அனுப்புங்க. ஓகே மேம். ஓகே. Arbeiten Sie zu zweit. Partner A sammelt Informationen aus Text A und B. Partner B sammelt Informationen aus Text C und D. Notieren Sie. ஸோ இது வந்து ப்ரொஃபஷன், தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கமலா அவங்க இங்கே இல்லை இப்போ கிளாஸில், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எப்படி கேட்போம்? Was is Kamala von Beruf? Was is Kamala von Beruf? ஓகேவா? இல்லைன்னா கமலாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஜி போட்டுக்கலாம். Was is Z von Beruf? Z-னா கமலா, she. ஓகேவா? ஓகே மேம். அப்புறம் ஒன் arbeitet sie, அவங்க எப்போ ஒர்க் பண்றாங்க? அவங்க எப்போ ஒர்க் பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன? வாஸ் இஸ் கமலா ஃபான் பெரூஃப், கமலாவோட ப்ரொஃபஷன் என்ன? இல்லைன்னா அந்த கமலாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சி. வாஸ் இஸ் சி ஃபான் பெரூஃப், வாட் இஸ் ஷீ பை ப்ரொஃபஷன்? ஸோ ஒன் ஷீ இஸ் ஒர்க்கிங், ஒன் arbeitet sie. யாருன்னா ஹீ கொடுங்க, ஷீனா ஜி கொடுங்க. ஓகேவா? ஃபார்மல்னா பெரிய ஜி கொடுங்க. ஒன் ஹாட் ஜி ஃப்ரை, அவங்களுக்கு எப்போ லீவ்? ஸோ இது ஃபுல்லாவே கமலா பத்தி தான். ஒன் arbeitet ஜி, ஒன் ஹாட் ஜி ஃப்ரை. ஓகேங்களா? ஸோ எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கமலா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? நர்ஸா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. கமலா இஸ் Krankenschwester von Beruf. Sie arbeitet, எப்போ ஒர்க் பண்றீங்கம்மா? மண்டே டு சாட்டர்டே வரைக்குமா? அது எங்க மேம் கணக்குல போயிட்டு von Montag bis Samstag. Sie hat am Sonntag frei. இது பார்த்துட்டீங்களா? கமலா ist Krankenschwester von Beruf. Sie arbeitet von Montag bis Samstag. Sie hat am Sonntag frei.
நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணீங்களாமா? எஸ் மேம் மேம். பண்ணிட்டு இருக்கோம். ஆ நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேம். ஓகே. ஸோ கொஷின் கேட்கணும்னா எப்படி கேட்போம்? வாசிஸ்ட் கமலா ஃபான் பெரு வான் சொல்லாதீங்க. ஃபான் பெரு ஒன் arbeitet sie, ஒன் hat sie frei. இல்ல ஒரு பர்சன் ஜென்ஸ் மேல் பர்சனா இருந்தா வாசிஸ்ட் அவரோட நேம் இல்லைன்னா எவ் ஹி சொல்றதுக்கு எவ். வாட் இஸ் ஏர் ஃபான் பெருஃப்? ஒன் arbeitet er, ஒன் hat er frei. ஸோ இப்போ அமினா மாசின். வாட் இஸ் அமினா மாசின் ஃபான் பெருஃப்? நேற்று பேசேஜ் படிச்சீங்க இல்லைங்களா? அமினா மாசின் என்னவா இருக்கிறாங்க? ஸ்டூடெண்ட். அப்பனா sie ist Studentin. wann arbeitet sie? அவங்க எப்போ ஒர்க் பண்றாங்க? அவங்க பேசேஜ் படிக்கிறீங்களா? பிரிண்ட் அவுட் வச்சிருக்கீங்கல்ல? அவங்க எப்போ ஒர்க் பண்றாங்க? மாண்டாக் பிஸ் ஃப்ரைடாக், மண்டேல இருந்து ஃப்ரைடே. யாரு? ஸ்டூடெண்டின் தானே அவங்க. ஆமா. மாண்டாக் பிஸ் ஃப்ரைடாக் தான் மேம். நல்லா படிங்க, பேசேஜ் நல்லா படிங்க, புரிஞ்சுக்கோங்க. சம்ஸ்டாக் மேம். ஒரு நாள் தான் ஒர்க் பண்றாங்க, மத்த நாள் எல்லாம் காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. சம்ஸ்டாக் மேம். இது யார் சொன்ன ஆன்சர்? யார் சொன்னா? மணிமொழி மேம். மணிமொழி. சூப்பர், குட் gemacht. Sie arbeitet am Samstag. எங்கன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு வேலை இம் கீழும், அவ்வளவுதான். அது சொல்லலைனாலும் பரவாயில்ல. இப்ப A1க்கு ஓகேவா? ஓகே. ஒன் hat sie frei. எப்போ அவங்களுக்கு லீவு? ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து அவங்க யூனிவர்சிட்டி போயிடுவாங்க. ஆமா. சாட்டர்டே ஒர்க் பண்ணுவாங்க. எந்த நாள் மென்ஷனே பண்ணல. கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். sie hat am Sonntag frei. சொல்லட்டுமா? ஓகே. லியோன் ஷாஃபே பத்தி 3 பேரும் எழுதுங்க. அவரோட பேசேஜ் படிச்சுட்டு 3 பேரும் எழுதுங்க. எனக்கு இதுலயே டைம் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு நீங்க 3 பேருமே இந்த மத்த 3 பேரை பத்தி எழுதுங்க. லியோன் ஷாஃபே, ஃபேபியன் ஹாஃப்லிங்கர், மாக்டா டார்னாட் எழுதுங்க. அந்த பேசேஜை படிச்சுட்டு தப்பானாலும் பரவாயில்ல. ஓகே மேம்.
நாங்க வண்டி தெரியாத அப்புறமேட்டு தேடி வந்து அந்த வண்டியை போய் திறந்து பார்த்தோம். நீங்க குத்துட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல. லாஸ்ட்ல நான் மியூட் பண்ணுங்க.
எழுதியாச்சா? என்னம்மா இன்னும் யாரும் முடிக்கலையா? எழுதிட்டு இருக்கிறோங்க மேம். ஒன்னாச்சும் முடிச்சிட்டீங்களா? 1 முடிச்சிருக்கிறேங்க மேம். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். இப்போ வரேன். 5 minutes டைம் தரேன், அதுக்குள்ள எழுதிடுங்க. சரி, இங்க கவனிங்க. நான் எழுதுறதுக்கு லாஸ்ட்ல டைம் தரேன். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம். ஓகே, கவனிக்கிறோம். ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இப்போ வந்து சிங்குலருக்கு நம்ம படிச்சிட்டோம், டேர், தஸ், டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே படிச்சிட்டோம். ப்ளூரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு பண்ணலாம். சிங்குலர்ல டேர் கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ப்ளூரல்லையும் கிலோமீட்டர் தான். ஸ்பெல்லிங் எல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது, பட் ஆர்டிக்கல் மட்டும் சேஞ்ச் ஆகும். டேர் கிலோமீட்டர்னா சிங்குலர், டி கிலோமீட்டர்னா ப்ளூரல். ஓகேவா? இப்போ டேர் ஆர்ஸ்ட் டாக்டர், இப்போ ப்ளூரல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுல தெரியுதா டிஸ்பிளேல? அம்மா பதில் சொல்லுங்க. தேர் ஆர்ட்ஸ்னா சிங்குலர், த டாக்டர், டாக்டர்ஸ் அப்படி எங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற பேசேஜ்ல தான் காமிச்சிருக்காங்கன்னு, அதுதான் காமிச்சிட்டு இருக்கேன், அது சொல்லுங்கன்ற. அது வேண்டாம், நம்பர் வேண்டாம், நம்பர் வேணாம் எனக்கு. ஏர்ஸ்டே, ஏர்ஸ்டே. அங்க ஏக்கு மேல உம்லோட்டு, ஆறு செட்டு டே ஏ இருக்கு இல்லைங்களா? ஆமா மேம். சோ இங்க என்ன எழுதணும்? இங்க அதுதான் எழுதணும் நீங்க. உம்லோட் டி so der arts die erste. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இங்க எண்டுங்னா இங்க ஒண்ணுமே டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏக்கு மேல உம்லோட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? உம்லோட். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கோம்? இ ஆட் பண்ணிருக்கோமா? இ ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இந்த இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? கீழே மார்க் பண்ணிருக்கேன், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. ஓகே. டி ஸ்டுண்டர், ஸ்டுண்டர்னா என்னது? ஸ்டூடண்ட். வெரி குட். இதுதான் நீங்க பதில் சொல்வீங்கன்னு தெரியும். ஸ்டூடண்ட் நேத்திக்கு மேம் சொன்னாங்க. ஹவர்ஸ் மேம், ஹவர்ஸ் மேம். நான் சொன்னேன்ல கரெக்டா சொல்வீங்க. ஓகே. இதுக்கு என்ன அங்க ஹவர்ஸ்னு எங்க பேசேஜ்ல இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஹவர்ஸ்க்கு என்ன வருது? இங்க இருக்கு மேம், பி பேசேஜ். என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டூடண்ட். ஸ்டுண்டன். ஸ்டூடண்ட். சோ சிங்குலர்ல 1 ஹவருக்கு eine Stunde. ஓகேங்களா? சோ நிறைய 2 Stunden, 2 hours, 1 hour 2 hours அப்படின்றோம் இல்லைங்களா? அந்த eine Stunde இங்க வந்து டி ஸ்டுண்டன். ஸோ இங்க என்ன டிஃபரன்ஸ்? எண்டுங்கள என்ன கொடுத்துருக்கோம்? வெறும் எண் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். தஸ் புக், புக்குக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம் பாருங்க அந்த பேசேஜ்ல.
Bo- டீப் தி டீப் பியூஷர். பூஷர். எங்க இருக்கு? பூஷர். ஓகே, அது ரெஸ்டாரண்ட்க்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? பூஷர் BCHER மேம். ER மேம். ER ஆட் பண்ணிருக்கோம். ம் இந்த உம்லவுட் தான் மேம் எப்படி எங்க வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். ஏன் யோசிக்கிறீங்க? தஸ் புக்கு டி பியூஷர். நீங்க ஸ்பெல்லிங்ல ஏதாவது மாத்துவீங்களா? மாத்த முடியாதுல்ல. மாத்த முடியாது மேம். அப்படி எப்படி இருக்கோ அப்படி தானே கத்துக்கணும். யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இப்போ டேர் ஆட்ஸ் டி ஆஸ்ட் அப்படியே ஸ்பெல்லிங் கத்துக்கணும், அவ்வளவுதான். தஸ் புக்கு டி பியூஷர். ஓகேவா? ஓகே மேம். ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம் பாருங்க. அந்த ரெஸ்டாரண்ட் அந்த பேசேஜ் பாருங்க. இன்னுமா பாக்குறீங்க? ரெஸ்டாரண்ட் எஸ் மேம். எஸ் வைக்கணும் மேம். அவ்வளவுதான். தி ரெஸ்டாரண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா லேர்ன் அண்ட் சி நோமன் இம்மர் மிட் ஆர்டிகல் உன் ப்ளூரல் ஃபார்ம். இப்போ டி ஸ்டுண்டே வந்துச்சுன்னா டி ஸ்டுண்டன் நவுனு ஆர்டிக்கலோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ப்ளூரல் என்ன அதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அவங்க வேற எதுவுமே சொல்ல, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல, அப்படியே படிங்கன்னு தான் சொல்றாங்க. லேர்ன் அண்ட் சி, லேர்ன் த நவுன். நவுன் எல்லாமே ஆர்டிக்கலோடு ப்ளூரல் ஃபார்மோடு படிச்சுக்கணும். தேர் ஆர்ட்ஸ்னா டி ஆஸ்டே. ஓகேவா? ஓகே ம் ஓகே. அதுக்கப்புறமா பெருஃபெல்ஷே பெருஃபெஸ் இன் தஸ் ஆர்டினன்சி கெனன்சி நான் கந்தர பெருஃபை. இது என்ன ப்ரொஃபஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ஃபோமாட்டிக்கர் இன்ஃபோமாட்டிக்கரின், இன்ஜினியர் இன்ஜினியரின், லெக்கர் நாக்குலதான் இருக்கு. யாருமா மியூட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஓகே, ஸோ பாருங்க. இன்ஃபோமாட்டிக்கர் இன்ஃபோமாட்டிக்கர்னா அவங்க இந்த மாதிரி அனாலிஸ்ட் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இன்ஃபோமாட்டிக்கர்னா மேலு, இன்ஃபோமாட்டிக்கரின்னா ஃபீமேல். இன்ஜினியர் இன்ஜினியரின், லேரர் லேரரின். நான் யாரு? லேரரின். ஆமா. ஃபர்காய்ஃபர் ஃபர்காய்ஃபரின். ஃபர்காய்ஃபர்னா செல்லர், சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன். ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்டின். ஃப்ரிசாயர் ஃப்ரிசாயரின். ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதான் ஃப்ரிசாயர். ஸோ இப்போ வந்து இவங்க என்ன ப்ரொஃபஷன்? ஃபர்ஸ்ட் வந்து இல்லம்மா ஃபர்காய்ஃபரின். டி ஃபர்காய்ஃபரின். இவர் யாரு? இவர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது. டர் இன்ஃபோமாட்டிக்கர். இவங்க யாரு? லெக்கரர். லேரரின். மேலுக்கு எல்லாம் டர் போடணும், ஃபீமேலுக்கு எல்லாம் டி போடணும். டி போடணும். ஆமா. இவங்க யாரு?
வெர்காய்ஃபரின் ஆஹா பர்காய்ஃபரின் முன்னாடியே போட்டேன் ஃபர்ஸ்ட். ஃப்ரைசரா? ஃப்ரிசாயர் அவங்க தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஃப்ரிசாயரின் இவங்க யாரு? அவங்க செல்லர் மேம். செல்லரா? ஆர்கிடெக்டர்ல செல்லர் தான் ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சுமா. ஏ பிக்சர் ஏ. ஆர்கிடெக்ட் த ஆர்கிடெக்ட். இவர் யாரு? அவர் வந்து இன்ஜினியர். இன்ஜினியரிங். அவர் இன்ஜினியர். டர் இன்ஜினியர். லேடியா இருந்தாதான் இன்ஜினியரின். முடிஞ்சுச்சா? ஓகே மேம். ஓகே. இது என்னன்னா இப்போ நம்ம மேல வந்து தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து டைரக்டா இப்போ மணி வந்து டைரக்டா மரியாதை கேட்டுடலாம். வாஸ் இன் சி ஃபான் பெரூஃப், நீ என்ன வேலை பண்ற? வாஸ் பிஸ்து ஃபான் பெரூஃப் வந்து இன்ஃபார்மல், வாஸ் இன் சி ஃபான் பெரூஃப் வந்து ஃபார்மல். வேர் பிஸ் டூன்னு கேக்குற போது வாஸ் பிஸ் டூ. வேர் பிஸ்துன்னா ஹூ ஆர் யூ. எஸ் மேம். சரிங்களா? ஆங்க மேம். சார் உங்களோட என்ன ப்ரொஃபஷன் என்ன உங்களுது? சிஸ்டர் நோ மேம். அதான் மேம் எழுதி போட்டாங்களே. எங்க காணோம். பிராங்கி ஆமா. சோ இங்க என்னன்னா வாஸ் இன் சி ஃபான் பெரூஃப்க்கு அது சொல்லலாம். இஷ் பின் கிராங்கன்ஸ்வெஸ்டர் இல்ல இஷ் பின் லேரரின், இஷ் பின் ஸ்டூடெண்டின் அப்படின்னு. இஷ் பின் ஸ்டூடெண்டின்னா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லணும். இஷ் ஸ்டூடியர பிஏ இல்ல இஷ் ஸ்டூடியர மெடிசின், இஷ் ஸ்டூடியர மெடிசின். ஸோ மெடிசன் படிக்கிறீங்க. ஒன் ஆர்பைட்டர்ஸ் டூ, ஒன் ஆர்பைட்டன் சி, ஃபார்மல் இன்ஃபார்மல். ஈஷ் ஆர்பைட்டர் அம் ஓக்கன்டாக இல்ல ஈஷ் ஆர்பைட் வீக்கெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஈஷ் ஆர்பைட்டர் அம் ஓக்கனெண்டர் இல்ல ஈஷ் ஆர்பைட்டர் ஃபான் மோன்டாக. அம்மு தேவையில்லை, ஃப்ரம் டில்லு வந்துச்சுன்னா ஈஷ் ஆர்பைட்டர் von Montag bis Freitag. அப்போ அம்மு தேவையில்ல, அம் ஓக்கன்டாக அப்படின்னாதான். வீக் டேஸ் வீக்கெண்டு சொன்னாதான் நீங்க வந்து அம் யூஸ் பண்ணணும். இல்ல மண்டே தனியா சொல்லணும்னா அம் யூஸ் பண்ணணும். லாங் டியூரேஷனுக்கு அம் யூஸ் பண்ண வேணாம். Wann haben Sie frei? Wann hast du frei? Na, ich habe am Sonntag frei. Ich habe am Sonntag frei. இல்லைன்னா நீங்க என்ன சொல்லலாம்? Ich arbeite am Sonntag nicht. I don't work on Sunday. எப்படி சொல்லலாம்? சரிங்களா? ஓகேவா? ஓகே மேம். இப்ப வந்து நம்ம உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்க, இங்க பேசேஜ் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி உங்களை பத்தி எழுதணும். ஓகே மேம். சோ இப்போ எனக்கு வந்து நீங்க முதல்ல இதை எழுதி அனுப்புங்க. இப்போ இதை 2 எழுதிட்டீங்கல்ல, உடனே நீங்க எழுதி அனுப்புங்க. நான் வேணா லெஃப்ட் ஆயிக்கிறேன் இப்போதைக்கு.